இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்த ஜெபத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜெபிக்கிறது எப்படி ஜெபிக்க வேண்டும். சில பேர் என்ன செய்யறாங்க, அந்த இயேசுக்கு கற்றுக் கொடுத்த அந்த ஜெபத்தை எப்படி பயன்படுத்துகிறார் என்றால், கூட்டம் முடிந்து விட்டது என்பதை அறிமுகப்படுத்தும்படியாக சொல்லும். இன்னொரு ஜெபத்தை சொல்லுவாங்க, அது முடிச்சுன்னா கம்ப்ளீட்டா எல்லாம் முடிச்சிடுது என்று நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அதுக்காக சொல்லப்படவில்லை. அது அந்த கர்த்தருடைய அந்த ஜெபமானது நீங்கள் இந்த முறையிலே ஜெபிக்க வேண்டும் என்றுதான் கற்றுக் கொடுக்கிறோம். அதுல நாம் கடந்த வாரத்துல எதை குறித்து நாம் பார்த்தோம், அதான் அதுல எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று பார்த்தோம். பிதாவை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது, பரிசுத்த ஆவியினுடைய உதவியை கொண்டு நாம் ஜெபிக்க வேண்டும். மூன்றாவது, தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபிக்க வேண்டும். நான்காவது, மனத்தாழ்மையுடன் ஜெபிக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். நான்காவது, அந்த ஐந்தாவது, மனம் திரும்பி பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிக்க வேண்டும். மனம் திரும்புதல வந்து விட்டது, பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விட்டோம். இனி நான் பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டியதில்லை, மனம் திரும்ப வேண்டியதில்லை அப்படி என்று ஒரு பெருமிதத்தில, ஒரு திருப்தியில நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல. தீர்க்கதரிசிகளை பார்க்கும் பொழுது, முற்பதாக்களை பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு முறையும் கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு முன்பாக வரும் பொழுது அவர்கள் தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து பிற்பாடுதான் மற்ற காரியங்களை அவங்க செய்வாங்க. தானியேல் தீர்க்கதரிசி தானே, ஜெப வீரன் தானே, ஆனால் அவன் என்ன செய்கிறான், ஜெபிக்கிறதுக்கு முன்பாக அவன் தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்கிறான். அவன் பாவம் செய்தானா, தனக்காக மட்டுமல்ல, தன்னுடைய குடும்பத்தாருக்கும், தன்னுடைய இனஞ்சன பந்துக்களுக்காக, அது மட்டுமல்ல, தங்களுடைய நாட்டிலே இருக்கக்கூடிய ஜனங்களுக்காகவும் பரிதபித்து அவன் பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிக்கிறான். ஏசாயா பாவத்தை அறிக்கை செய்யணுமா? ஏசாயா பாவத்தை அறிக்கை செய்யதானே இல்லையா? நான் உம்முடைய சமூகத்திலே நிற்கிறதுக்கு நான் தகுதி இல்லை என்று சொல்லி பாவம் செய்ததாக அங்க அறிக்கை செய்யல. நான் அசுத்த உதடுள்ள மனிதன். ஏன் அப்படி சொல்றாருன்னா, அசுத்த உதடுள்ள மனிதர்கள மத்தியிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னை அறியாமலே கூட அசுத்தமான வார்த்தைகளை பேசி இருக்க கூடும் என்று சொல்லி அவன் கர்த்தரிடத்திலே ஒப்புரவான். அப்படியானால் பாவ அறிக்கை என்பது எதோடு முடிகிறது? நான் மனம் திரும்பிட்டேன், பாவத்தை அறிக்கை செய்துட்டேன், பாவம் மன்னிக்கப்பட்டது என்ற திருப்தியிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் முடிய, நாம் அதை அனுதினமும் ஜெபத்திலே நாம் கடைபிடிக்க வேண்டும். ஆகவே தான் சொல்லுகிறேன், நாங்கள் செய்த பாவத்தை எங்களுக்கு மன்னி. இயேசுக்கு அப்படித்தான் கற்றுக் கொடுத்தாரு. இன்னொன்னு கற்றுக் கொடுக்கிறார், நாங்கள் மற்றவங்களுக்கு நாங்கள் எப்படி மன்னிக்கிறோமோ அதன்படி என்னை மன்னியும் என்று சொல்லு. இது ஒரு மெத்தட். இந்த மெத்தட் தான் கர்த்தர் சொல்லி கொடுத்தார். நான் மற்றவங்களை மன்னிக்கலைன்னா நான் பாவத்தை அறிக்கை செய்யறேன், என் பாவம் மன்னிக்கப்படுமா? மன்னிக்கப்படவே படாது. ஆனா இந்த வசனத்தை மட்டும், இந்த ஜபத்தை மட்டும் சொல்லி, நம்முடைய பாவம் மன்னிக்கப்படும். மற்றவங்களை மன்னிக்கலைன்னா நம்முடைய பாவம் மன்னிக்கப்படும். சரி, மத்தேயுல 6ஆம் அதிகாரம் 12வது வசனம் என்ன சொல்லுது? எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். இப்ப நீங்க மற்றவங்களை எப்படி மன்னிக்கிறோம்? நம்ம கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல. இங்க கடன் சொன்னால் கடன் பட்டவங்க, வேண்டப்பட்டவங்க அப்படின்னு பொருள். அப்படின்னு அவன் கடன் வாங்கிட்டு அந்த கடனை மன்னிக்கிறது இல்ல, நான் கடமைப்பட்டிருக்கிறேன், அவர்களை நான் மன்னிக்கிறேன், அது போல என்னுடைய பாவத்தின் நீர் மன்னியும் என்று கேட்க. இதுல என்ன புரிகிறது? இந்த புரிந்து கொள்ளுதல் நமக்கு வர வேண்டும். நமக்கு ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி மற்றவங்களை மன்னிக்கக்கூடிய மனம் இருக்க வேண்டும். உண்டா? விசுவாசத்தில் இருக்கிறோம், பல வருடமாக நம்ம கர்த்தரோடு நாம ஐக்கியப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். கர்த்தருடைய பந்தியிலே நாம் பங்கு பெறுகிறோம். கர்த்தருடைய பந்தியிலே நாம அடிக்கடி நாம தியானிக்கிறது என்னவென்றால்,
பாத்திரவான்களாக நாம் மாறித்தான் பந்தியிலே பங்கு பெற வேண்டும். அபாத்திரமாக இதிலே பங்கு பெறக்கூடாது என்று வேத வசனம் சொல்லுகிறது. அங்கே நான் மற்றவங்களை மன்னித்திருக்கிறேனா என்று சிந்திக்கிறதே கிடையாது. வழக்கம் போல நம்ம மற்றவங்களைத்தான் சடங்காச்சார பாரம்பரியம் என்று சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா பெந்தேகோஸ்தே உலகத்திலும் பாரம்பரியம் இருந்து கொண்டிருக்கிறது, சடங்காச்சாரங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இதை நான் இப்பொழுது மட்டும் நான் சொல்லவில்லை, இப்பொழுது இருக்கக்கூடிய பெந்தேகோஸ்தே உலகத்துக்கு மட்டும் சொல்லவில்லை. ஏறக்குறைய 35 வருடங்களுக்கு முன்பாகவே வீட்டு கூட்டம் நடத்த போலதான் நான் சொல்லியிருக்கேன். நீங்க பாரம்பரிய பெந்தேகோஸ்தேக்கார இருக்காதீங்க, மற்றவங்களை குற்றப்படுத்துகிற நீங்க, மற்ற சபையாரை குற்றப்படுத்துகிற நீங்களும் அப்படித்தான் இருக்கிறீங்க. மற்றவங்களை மன்னிக்கக்கூடிய அந்த மனதோடு நாம் ஜெபிக்க வேண்டும், மன்னித்து ஜெபிக்க வேண்டும். அந்த மனம் இருக்க வேண்டும், மற்றவங்களை மன்னிக்கக்கூடிய மனம் இருக்க வேண்டும். மார்க் 11:25 பாருங்க. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் பொழுது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்களுக்கு தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். இப்போ இந்த இடத்துல மற்றவங்களை மன்னிக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். ஒருத்தருக்கு விரோதமாக காரியத்தை செய்து விட்டோம், அல்லது அவர் நமக்கு விரோதமாக செய்து விட்டார். இப்ப எப்படி மன்னிக்கிறது? இதுல என்ன புரிந்து கொண்டிருக்கு? நீங்க ஜெபிச்சுட்டு இருக்கிறீங்க, ஆனா ஒரு குற்றத்தை நமக்கு உணர்த்தி காட்டுங்க. அப்படி உணர்த்து காட்டும் போது என்ன செய்ய வேண்டும்? ஜெபத்துல மற்றவங்களை எப்படி மன்னிக்கிறது? மன்னிக்க சொல்லி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லு. ஆண்டவரே, அந்த சகோதரனை நான் மன்னிக்கிறேன். அந்த மனதோட நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, அவர் செய்தது தப்பு, என்னுடைய உள்ளத்திலே பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறது, உள்ளளவு நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், அவரை மன்னியும், மனப்பூர்வமாக மன்னியும் என்று நாம் சொல்லி ஜெபிக்க வேண்டும். நேரடியாக மன்னிப்பை கேட்கிறதுங்கிறது வேற, ஜெபத்திலேயே அந்த மன்னிப்பை அவங்களுக்கு கொடுக்க வேண்டும். நான் மனப்பூர்வமா மன்னிக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். அப்படி நாம் செய்கிறோமா? அப்படி செய்வோமானால் இதுவரைக்கும் நமக்கு பதில் கிடைக்காத ஜெபத்துக்கெல்லாம் கர்த்தர் பதில் கொடுப்பார். எது தடையாக இருக்கிறது என்றால் அந்த குறிப்பிட்ட அந்த பாவம் மன்னிக்காமல் மன்னிக்க முடியாத இருந்த அந்த எண்ணங்கள், அந்த இருதயம் இந்த நேரத்திலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே, கர்த்தர் எனக்கு எத்தனையோ குற்றங்களை செய்திருக்கிறேன், தவறுகளை செய்திருக்கிறேன், அதையெல்லாம் எனக்கு மன்னித்தது போல நானும் அவரை மன்னிக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன் என்று சொல்லி மனதளவிலே அவரை நம்முடைய ஜெபத்திலே நாம் மன்னிக்க. அப்படி மன்னிப்போமானால் தான் நாம் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்டு பதில் கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? இதை ஜெப நேரங்களிலே நாம் அறிய வேண்டும். தவறாக நான் பேசி இருப்பேனாலும் மன்னி, நான் பேசினதை அவர் உள்ளத்தை புண்பட்டு இருக்கமானாலும் மன்னி. ஏசாயா அப்படித்தான் சொல்ற. தவறி கூட நான் பேசி இருக்கலாம், ஏன்னா அப்பேற்பட்ட மக்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று யூகித்து சொல்லுகிறார். அப்படி தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும் பொழுது, கர்த்தரிடத்துல நாம் ஜெபிக்கும் பொழுது, மன்னியும் என்ற அந்த உள்ளத்தோடு நாம் மனப்பூர்வமாக மன்னிக்க வேண்டும். சில பேர் சொல்லுவாங்க, அவர் செஞ்ச காரியத்தை இப்ப நினைச்சாலும் பதறேன். அப்ப என்ன அர்த்தம்? இன்னும் மனப்பூர்வமாக மன்னிக்கவில்லை என்று அர்த்தம். அதுக்குத்தான் இங்க சொல்றாரு, நீ மனப்பூர்வமாக மன்னித்து விடு அவரை. ஜெபத்திலே ஜெபிக்கும் பொழுதுதான் சொல்றாரு அந்த வசனத்துல. நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு சகோதரனிடத்தில் உனக்கு குறை இருக்குமானால் அவர்களை நீ மன்னித்து விடு. எதன் அடிப்படையில? இயேசு கிறிஸ்து நீ செய்த பாவத்தை எல்லாம் மன்னித்தார்ல, அதன்படி நீர் அவரை மன்னித்து விடு. இப்ப சிந்தித்து பாருங்க, ஏன் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் பாவம் தான் தடையா இருக்கிறதுங்கிற வசனம் தெரியும். உங்களுடைய பாவங்களும் அக்கிரமங்களும் என்று சொல்ல முடியும். சரி, அடுத்ததாக 7வதாக தேவனிடத்தில் விசுவாசத்துடன் ஜெபிக்க, வித் ஃபெய்த் ஆன் காட். எபிரேயர் 11:6 வசனம். எதிலே கர்த்தர் பிரியப்படுகிறார்? விசுவாசத்திலே கர்த்தர் பிரியப்படுகிறார். விசுவாசம் இல்லைன்னா
வசனத்தை வாசிங்க. நீங்க கர்த்தர் மேல விசுவாசம் இல்லை என்றால் அவரை நீங்க பிரியப்படுத்தவே முடியாது. அவிசுவாசப்படுவீர்களான, சந்தேகப்படுவீர்களான அவரை நீங்கள் பிரியப்படுத்தவே முடியாது. அப்ப எப்ப பிரியப்படுத்துகிறோம் என்றால் அவர் மேல் விசுவாசத்தோடு நாம் இருக்கும். எதை வைத்து விசுவாசிக்கும்? அவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை வைத்து நாம் அவர் மேல் விசுவாசம். அப்ப ஜெபிக்கும் பொழுது அவர் மேல் நான் விசுவாசிக்க என்ன என்று விசுவாசம். ஜெபத்தை கேட்கிற தேவன் என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், நாம் ஜெபிக்கும் போது அந்த சூழ்நிலை என்னது? நான் கர்த்தர் இடத்துல பேசுகிறேன், நான் பேசுகிறதை கர்த்தர் கேட்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஜெபிக்க வேண்டுமே என்ற காரியத்துக்காக அல்ல, சடங்காச்சாரமா பாரம்பரியமாக அல்ல, அல்லது வழக்க தோஷத்திலே அல்ல. இது பழக்கம், இது ரொட்டீன் ஒர்க், சாதாரணமா நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்று அல்ல. விசுவாசத்துடன் நாம் ஜெபிக்கிறோம். எப்பொழுதும் முழங்கால படியிட்டு கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கிறோமோ, அப்பா பிதாவை என்று நாம் அவரை நோக்கி ஜெபிக்கிறோமோ, அப்ப கர்த்தர் இடத்துல நாம் பேசுகிறோம் என்று அர்த்தம். இந்த விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். தானியேலுக்கு என்ன கர்த்தர் சொன்னார்? தானியேல் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது தேவதூதன் வந்து தட்டுறாரு. என்ன சொல்றாரு? நீ ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி, நீ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உனக்கு பதிலை கொடுத்து விட்டேன்னு நினைச்சு. அப்படின்னா அவனுக்கு என்ன விசுவாசத்தோட அவன் ஜெபத்துக்கு முன்பாக வந்து நிற்கிறான். மனதளவிலேயே அவனுடைய விருப்பத்தை, அவனுடைய ஏக்கத்தை, அவனுடைய ஜெபத்தை எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்க. உன் இருதயத்தை அறிந்திருக்கிற தேவன். நீ எதுக்காக ஜெபிப்பாய் என்று உன்னை குறித்து அவர் சரியாக கணித்து வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆகவேதான் தானியேல் ஜெபிக்கும் போது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை பதிலே கொடுத்துட்டேங்கிறார். அப்ப மறுபடியும் ஜெபிக்காத விட்டுட்டானா? மறுபடியும் ஜெபித்துக் கொண்டுதான் இருக்கிறான். ஏனென்றால் கர்த்தர் இடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். கான்வர்சேஷன் அவர் தொடர்புல இருந்து கொண்டே இருக்கு. விசுவாசத்துடன் ஜெபிக்க வேண்டும். அதுக்கு வாக்குத்தத்தங்களை வைத்து நாம் ஜெபிக்க வேண்டும். யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துல 6-7 வசனம் பாருங்க. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன் என்று சொல்றார். ஜெபிக்கும் போது கொஞ்சம் கூட என்ன இருக்கக்கூடாது? சந்தேகம் இல்லாமல் ஜெபிக்க வேண்டும். விசுவாசத்துடன் ஜெபிக்க வேண்டும். சரி, அடுத்த வசனம். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அலைந்து கிடக்கிற அந்த கடலுடைய அலையை நீங்க நிறுத்த முடியுமா? அலை பாய்ந்துட்டே இருக்கும். மனசு அலை பாயுதுங்கிறாங்கல்ல. ஜெபிக்கும் பொழுது விசுவாசத்தோட கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்டு விட்டார், அவர் பதிலும் கொடுத்து விட்டார் என்று அந்த விசுவாசத்துல நிற்க. அலை பாயக்கூடாது. அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும், அப்படிப்பட்ட மனுஷன் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாது இருப்பாராக. நினைச்சு கூட பார்த்துறாதீங்க. பதில் கிடைக்கும் என்று நினைத்து கூட பார்க்காது. அப்படிப்பட்டவன் என்றால் எப்படிப்பட்டவன்? சந்தேகத்தோட ஜெபிக்கிறவங்க. நடக்குமா நடக்காதா? அவிசுவாசத்தோடு. அப்படின்னா நினைச்சு கூட பார்க்காதீங்க, உங்களுக்கு ஜெபத்துக்கு பதில் இல்லைன்னு திட்டவட்டமா சொல்லிட்டேன். யாக்கோபுக்கு எழுதின நிருபத்திலே இந்த ஜெபத்தை குறித்து கர்த்தர் சொல்றார். இது எல்லாம் யாரோ எழுதுனதல்ல. நாம் கர்த்தரோடு இருக்கக்கூடிய உறவிலே சரியாக இருக்க வேண்டும், ஜெபத்திலே சரியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14-15 வசனம் என்று நினைக்கிறேன். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம், விசுவாசம், நம்பிக்கை. நாம் எதை கேட்டாலும் அதை கொடுப்பார் என்று அந்த நம்பிக்கை. அடுத்த வசனம். நாம் எதை கேட்டாலும் செவி கொடுக்கிறார் என்று அறிந்திருந்தோமானால், அந்த நம்பிக்கை விசுவாசம் உங்களுக்கு இருந்திருக்குமானால், கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். அது என்ன டென்ஸ்? அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு கர்த்தர் கொடுத்து விட்டார். இப்போ விசுவாசமானது என்னன்னு பாரு.
விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதி, காணப்படாதவைகளை நிச்சயம். விசுவாசம் என்ன? ஜெபத்தை கேட்டு விட்டார். காணப்படாதது என்ன? கிடைக்கல. ஆனால் இங்கே கிடைத்து விட்டது என்று நாம் சொல்லுகிறோமே, இதுதான் விசுவாசம். இந்த விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஜெபத்தை தான் கர்த்தர் உண்டா? இல்லை என்றால் விசுவாசத்தின் மேல் விசுவாசம் அடைகிறதுக்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். சந்தேகம் இருக்கக்கூடாது. அப்படி சந்தேகம் என்று சொன்னால் அது அடையக்கூடிய ஒரு மனம். அதில் நாம் எதையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அடுத்து தைரியத்துடனும் பலத்துடனும் நாம் ஜெபிக்க வேண்டும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 15வது வசனம். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை நீங்கள் திரும்பவும் பயப்படுகிறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணத்தக்கதாக புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கோம். அப்போ தைரியத்துடன் பலத்துடன் நாம் ஜெபிக்க வேண்டும். எது என்ன தைரியம், என்ன பலம் நமக்கு இருக்கிறது? நான் யாரிடத்துல பேசிக்கொண்டு? அப்பா இடத்துல பேசிக்கொண்டு, அப்பா பிதாவை என்று சொல்லக்கூடிய கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்க. இந்த தைரியத்திலே இந்த பலத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும். சோர்வோடு பலவீனத்தோடு நாம் ஜெபிக்க கூடாது. நம்முடைய ஜெபம் எப்படி? தைரியத்துடன் ஜெபிக்கிறோமா? என்ன தைரியம் என்று சொல்லப்படுகிறது? அதுல வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை. அப்ப என்ன ஆவியை பெற்றிருக்கிறோம்? அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்று 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆவியை பெற்றிருக்கிற நமக்குள்ளாக பயம் வரலாமா? நீங்க என்ன ஆவியை பெற்றிருக்கிறீங்க? என்ன ஆவி உள்ள இருக்கிறது? இங்கே எச்சரிக்கை சொல்லுகிறார் பவுல் அப்போஸ்தலன் 2 தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்திலே சொல்லுகிறான், நீங்க பெற்றிருக்கிற ஆவி பயமுள்ள ஆவி அல்ல. அது என்ன ஆவி? பலம் உள்ளது, அன்பும் தெளிந்த புத்தி. தெளிந்த புத்திங்கிறது என்ன? நான் தெளிவாத்தான் இருக்கிறேன்னு சொல்றது அல்ல. வசனத்துல தெளிவா இருக்கிறேன், வாக்குத்தத்தம் எனக்கு இருக்கிறது, அவர் கொடுத்திருக்கிற இந்த உறுதியான வார்த்தைகள் எனக்கு இருக்கிறது, அதுல நான் தெளிவா இருக்கிறேன். இந்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில நான் பெற்று இருக்கிற ஆவி பலமுள்ள ஆவி. தைரியத்துடன் பலத்துடன் கேட்போம். எபிரேயர் 4:14-16. வானங்கள் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறபடினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றிக் கொண்டிருக்கிறோம். 16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும். தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும் என்று சொல்கிறார். ஜெபத்துக்கு போகும்போது பயப்பட்டு கொண்டு போகக்கூடாது. பிரதான ஆசிரியராக இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறார். அவர் எப்பொழுதும் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். தைரியத்துடன் அவருடைய சன்னிதானத்துக்கு முன்பாக போய் நின்று நாம் ஜெபிக்க வேண்டும். எப்ப தைரியம் வரும்? சந்தேகப்படும் பொழுது. அப்புறம் ஏசாயா நடுங்கனா ஏன்? உதடுள்ள மனிதன் என்று சொல்லுகிற தேவ பிரசனத்துக்கு முன்பாக போகும் பொழுது எந்த குற்றங்களும் பாவங்களும் நமக்குள்ளாக இருக்கக்கூடாது. பாவம் குற்றங்கள் இருக்குமானால், தவறுகள் இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையிலே பயம் உண்டாகும். ஜெபிக்கும் போது பயம் வரும். அப்ப ஏதாவது ஒரு காரியத்தை சுட்டி காட்டுவாரானால் உடனடியாக கர்த்தரிடத்திலே மன்னிப்பு கேட்டு நான் ஃப்ரீ ஆகி தைரியத்துடன் கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு முன்பாக போய் நின்று ஜெபிக்கிறதுக்கு நமக்கு கருது. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப தைரியத்துடன் நாம் ஜெபிக்க வேண்டும். தைரியத்துடன் நமக்கு எதிராக இருக்கிற பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ள வேண்டும். பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை வருது. அப்ப நாம ஜெபித்து விட்ட வரப்பாடு என்ன செய்ய வேண்டும்? அதை நாம் செய்கிறோமா என்று சிந்தித்து பாருங்க. அப்ப சிஸ்டர் ஒரு காரியத்தை சொன்னாங்க. இந்த ஜெபத்துக்கு வருகிறதுக்கு அநேக தடைகள், இடையூறுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இவை எல்லாம் வந்து கொண்டே இருந்தது. ஆனால் அதை மீறி வந்தேன். அப்படியானா
சூழ்நிலை பார்த்து நாம் பேச வேண்டும். தடைகளை நாம் பார்த்து பேச வேண்டும். பிசாசே, நீ எனக்கு தடைகளை, எந்த தடைகளை கொண்டு வந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் அதையெல்லாம் முறித்து போடுவார். தடைகளை நீக்கி போடுகிற எனக்கு முன்பாக சொல்லு, அவர் எனக்கு உதவி செய்வார். நீ என்னை டிஸ்டர்ப் பண்றதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது, தடைகளை கொண்டு வர்றது உனக்கு அதிகாரம் கிடையாது என்று சூழ்நிலையை பார்த்து பேச. அப்படி பேசுகிறோமா? ஏன் தான் இந்த தடை வருதோ அப்படின்னு நம்ம சலித்து போய்க்கும். அதை குறித்து நாம் பேசிக்கொண்டிருக்கோம். அதை பார்த்து நீங்க என்ன பேசுனீங்கன்னா உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது. என் தேவன் என்னோட கூட இருக்கிறார், அவருடைய கோலும் தடியும் என்னை தேற்றிக் கொண்டிருக்கிறது. நான் எனக்கு முன்பாக ராஜாதி ராஜா முன்பாக போகிறார். அவர் தடைகளை நீக்கி போட்டு வாசல்களால் உட்பிரவேசித்து முன்னாடி சென்று கொண்டிருக்கிறார் என்ற விசுவாசத்திலே நாம் அதை பார்த்து பேசும் பொழுது அது ஒன்றுமே செய்ய முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? நம்ம ஒருவேளை சரீர பலவீனங்களும் கூட வரலாம், ஆனால் நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த பலவீனம் எல்லாம் மாறும். சூழ்நிலைகளை நமக்கு சாதகமாக மாற்றி கொடுப்பார். நமக்கு முன்பாக எந்த தடை இல்லாதபடி நாம் அந்த இடத்திலே போய் சேரும். விசுவாசிக்கிறீங்களா? நான் ஒரு முறை சோர்ந்து, நைட்டெல்லாம் தூக்கம் இல்லை, சோர்ந்து பலவீனம், சரீரம் முழுவதும் வலி. காலையில் எழுந்து அப்படியே நான் உட்கார்ந்து விட்டேன். செபித்து வேதத்தை வாசித்து இது எல்லாம் முடிந்து விட்டது. ஆனாலும் என்னால எழுந்திருக்க முடியல. அப்பொழுது ஒருத்தர் போன் பண்ணி சொல்ல, ஐயா கொஞ்சம் வாங்க, வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க. என்ன செய்யறது? நீங்களை பெற்று இருக்கிற ஆவியை, பலமுள்ள ஆவி, அந்த சோர்வெல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல. ஜெபித்தேன், ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி நடத்தும் ஐயா. அந்த இடத்துல போய் அவளுக்காக ஜெபிக்கிறது இந்த கிருபை தாரம் என்று சொல்லி ஒரு சின்ன ஜெபம் பண்ண, அப்படியே பறந்து போய்விட்டது. பலவீனம் அல்ல, கர்த்தர் புதிய பலனை தந்தார். சாயந்தரம் வரைக்கும் அங்கேயே இருந்து அவங்களுக்காக என்னென்னலாம் செய்ய வேண்டும் எல்லாம் செய்து முடித்து பலத்தோடு திரும்பி வர்றதுக்கு கர்த்தர் இருக்கிறது. உன்னோடு இருக்கிறவர் பெரியவர், உங்களை அழைத்தவர் அவர் உண்மையவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர், அவர் வாக்கு மாற மாட்டார். நாம் தைரியத்துடன் நாம் இதையெல்லாம் ஃபேஸ் பண்ண. எத்தனையோ தடைகளை வரலாம், அவைகளை எல்லாவற்றையும் நம்ம எப்பப்பெல்லாம் கர்த்தரை நெருங்கி போகிறோமோ அப்பெல்லாம் தடைகளை வரும். இல்லைங்க நான் வரவே முடியலைங்க அப்படின்னு பல நம்ம சாக்கு சொல்றோம்ல, அது எல்லாம் பிசாசான கொண்டு வந்தோமா. நீங்க போக வேண்டிய இடத்துக்கு நீங்க போகலைன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? யாரு ஜெயிச்சா? அவன் தான் ஜெயிச்சான். நான் போக வேண்டிய இடத்துக்கு நம்ம போனோம்னா கர்த்தர் நமக்கு ஜெயித்து கொடுத்தார். அல்லேலூயா. அடுத்ததாக ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம். வாக்கு தத்தத்தின்படி வார்த்தையை சொல்லி நாம் ஜெபிக்க. நீதிமொழிகள் 28:9. ஒவ்வொரு ஜெபத்திலும் வாக்கு தத்தங்களை சொல்லி அவர் கொடுத்திருக்கிற வார்த்தைகளை சொல்லி நாம் ஜெபிக்க. ஆண்டவரே இந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, நீர் இப்படி வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறேன், ஆகவே இந்த காரியத்தை நீ செய்யும் என்று சொல்லி கிளைம் பண்ண வேண்டும். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. அப்போ நம்முடைய ஜெபம் அருவருப்பானது. அதை கேட்கவில்லைன்னு என்ன பொருள்? வசனத்தை சொல்லி நம்ம ஜெபிக்கல, வசனத்தை நம்ம கேட்கல, இந்த காதல கேட்டு இந்த காதல விட்டு விட்டு போய் கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஜெபம் கேட்கப்படாது, அது அருவருப்பை என்று சொல்லுது. அப்போ வசனத்தை நாம் மேற்கோள் காட்டி நாம் ஜெபிக்க, வாக்கு தத்தங்களை சொல்லி நாம் ஜெபிக்க. தானியேல் எப்படி ஜெபிக்கிறார்? 9ஆம் அதிகாரத்துல 2-4 வசனத்தை பாரு. 2-3 வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிறார். அந்த வாக்கு தத்தை இப்பொழுது நினைவு கூர்ந்து சொல்லுகிறார். கர்த்தரிடத்தில் ஜெபிக்கும் போது சொல்லுகிறார். வாசிங்க. தானியேலாகிய நான் எருசலேமின் வார்க்கடிப்புகள் நிறைவேறி கீழ 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடே சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். நான் உபவாசம் பண்ணி ரெட்டிக்கும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து ஆண்டவரே உண்மையில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே, நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராய் இருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி
உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போகும். எல்லா குற்றங்களையும் அங்கே அவர் அறிக்கை செய்கிறார். உமது நாமத்தினாலே எங்கள் ராஜாக்களோடும் எங்கள் பிரபுக்களோடும் எங்கள் பிதாக்களோடும் தேசத்தினுடைய சகல ஜனங்களோடும் பேசின தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கு செவிகொடாக தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் செவி கொடுக்காமல் போனோம் என்பதை குறிப்பிட்டு காட்டுகிறோம். ஆண்டவரே, நீதி உமக்கே உரியது. உமக்கு விரோதமாக செய்த துரோகத்தின் நிமித்தம் உம்மாலே சமீபமும் தூரமுமான எல்லா தேசங்களிலும் துரத்தப்பட்டிருக்கிற யூத மனுஷரும் எருசலேமின் குடிகளும் சகல இஸ்ரவேலரும் ஆகிய நாங்கள் இந்நாளில் இருக்கிறபடியே வெட்கம் எங்களுக்கே உரியது. ஆண்டவரே, விரோதமாக பாவம் செய்தபடியால் நாங்கள் எங்கள் ராஜாக்களுக்கும் எங்கள் பிரபுக்களுக்கும் எங்கள் பிதாக்களும் வெட்கத்துக்கு உரியவர்கள் ஆனோம். இப்போ அது என்ன சூழ்நிலைங்கிறத அப்படியே அவரை சொல்லுகிறார். அவர் அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், வாக்கு தத்தங்களை நீர் இப்படி சொல்லி இருக்கிறீர் என்று சொல்லும். இந்த வாக்கு தத்தத்தை சொல்லி அங்கே ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 1 நாளாகமும் 17:23. இப்போதும் கர்த்தாவே, தேவரீர் அடியாரையும் வார்த்தை என்றென்றைக்கும் நிலைப்பட்டிருப்பதாக தேவரீர் சொன்னபடியே செய்கிறது. நீர் சொல்லி இருக்கிற வாக்கு தத்தத்தின்படி நீ சொல்லி இருக்கிறீர், நீ சொன்னபடியே செய்தருளும் என்று ஜெபிக்கும். அப்போ வசனத்தை வாக்கு தத்தத்தை நினைவு கொடுத்து அங்க ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபத்தை கேட்கிறோம். கடைசியாக நாம் ஆரம்பிக்கும் போது பிதாவின் இடத்துல ஜெபித்தோம். இப்ப முடிக்கும் போது எப்படி முடிக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம், பிதாவே என்று சொல்லுங்க. அப்படி ஜெபிக்கிறோமா? ரத்தன சுருக்கமாம கடைசியில என்ன? இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு சொல்லி முடிக்கிறத பார்த்து இருக்கிறீங்களா? ஒரு அப்ளிகேஷன் போடும்போது எப்படி அப்ளிகேஷன் போடுவோம்? ஃப்ரம் போடுவோம், டு போடுவோம், சப்ஜெக்ட் எழுதுவோம், அதுக்கு கீழே அந்த சப்ஜெக்டை விரிவாக எழுதுவோம், கடைசியில எப்படி எழுதுவோம்? உண்மையுள்ள, கீழ்ப்படிதல் உள்ள, நன்றியோடு நீ இப்படி செய்வீரானா நான் நன்றியுள்ளவனா இருப்பேன், இப்படி எல்லாம் சொல்லிட்டானா நம்ம போடுறோம். இதை நாம் கற்றுக்கொள்ளணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. அப்படி ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபத்தை நிச்சயமாக அவர் கேட்டு பதில் கொடுப்பார். யோவான் எழுதின சுவிசேஷத்துல 16:23. அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். அந்த நாள்ல நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மெய்யாகவே மெய்யாகவே என்று சொல்லுகிற அந்த பார்ட் ரொம்ப முக்கியமானது. எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறார் என்றால் அதுக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அதை அவர் யார்? பிதாவானவர் உங்களுக்கு தரும். இதை நாம் பிராக்டிக்கல் லைஃப்ல நம்முடைய ஜெபத்திலே இதை கரெக்டா கடைபிடிப்போம். நீங்க இதனால முதல்ல கொண்டு நீங்க யாரு ஜெபித்தாலும் இத கடைசியில் இப்படி முடிக்கிறாங்களான்னு பாருங்க. என் நாமத்தினாலே பிதாவினிடத்துல கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும், அவர் கொடுப்பார் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தின்படி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார்.